ஒரு ஊர்ல ஒரு பட்டுப்பூச்சி இருந்தது. தன்கிட்ட இருந்த பட்டு நூலை கொண்டு கூடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த பட்டுப்பூச்சி. இதை பார்த்துச்சு ஒரு சிலந்தி. சிலந்தி ரொம்ப கர்வம் பிடிச்சது. அது அந்த பட்டுப்பூச்சி கிட்ட போய், ஏய் பட்டுப்பூச்சி, நீ ரொம்ப சோம்பேறி, எவ்வளோ மெதுவாக கூடு கட்டுற அப்படின்னு சொல்லி அந்த பட்டுப்பூச்சி முன்னாடி ஒரு கூடு கட்ட ஆரம்பிச்சது. சிலந்தி பூச்சோ வேக வேகமாக கூடு கட்டுச்சு. பட்டுப்பூச்சி பாதி கூடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே சிலந்தி முழு கூடும் கட்டி முடிச்சிருச்சு. இப்போ அந்த சிலந்தி பூச்சி இந்த பட்டுப்பூச்சி கிட்ட ரொம்ப கர்வமா, ஏ பட்டுப்பூச்சி, நீ ரொம்ப சோம்பேறி, நீ ரொம்ப மெதுவாக கூடு கட்டுற, நான் பார் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேகமாக கூடு கட்டிட்டேன் அப்படின்னு அந்த சிலந்தி பூச்சி கர்வமாக சொல்லுச்சு. இதை பார்த்த பட்டுப்பூச்சியோ சிலந்தி பூச்சிக்கிட்ட, ஆமாம் சிலந்தி, நான் மெதுவாக தான் கூடு கட்டுறேன், நீ வேகமாக கூடு கட்டினாலும் உன்னோட சிலந்தி கூடு பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதை ஒட்டடன்னு நினச்சி உன்னோட கூட்டை அழிச்சிடுவாங்க. உன் கண்ணு முன்னாடியே உன்னோட கூடும் அழிஞ்சு போயிடும். ஆனால் என்னோட கூடு அப்படி கிடையாது. நான் கட்டுற கூட்டில் இருந்து எடுக்கிற பட்டு நூலை வச்சு